வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். லைட்டாக கிராண்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு இது எப்படின்னா, ஆல்ரெடி நான் இது மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது 3 இன்ச்சஸ் ஸ்லீவ் தான். கீழே இருக்க பார்டரை வந்துட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்க மட்டும் ஹைலைட் பண்ண போகிறோம் கிராண்டாக. ஸோ அந்த மாதிரியான ஒரு டிசைன் தான். எப்பவும் போல் இதுக்கு நம்ம அதாவது ஸ்லீவ் லைன் ஃபஸ்ட்டு ஜரி 2 லைன் கொடுப்போம். ஸோ அதுதான் நீங்கள் எடுக்கிற ஜரி வந்து அந்த பார்டருக்கு கொஞ்சம் மேட்சிங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் ஒரு 2 ஷேடு வரும். கொஞ்சம் எல்லோயிஷான கோல்டு ஜரி அண்ட் கொஞ்சம் வெளிரே போன மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இது ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பீட் லைன். எப்பயும் போல் ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு 2 கீழே ஒவ்வொன்றா விடுவோம். அதாவது 2 பீடாக வந்து கீழே விட்டு எடுப்போம். பட் இப்போ வந்து ஃபுல்லாக விட்டுட்டு அது 2 பீடாக பிரிச்சுட்டு அதுக்கு இடையில வந்து நம்ம செயின் ஸ்டிச் போடுறோம். இது எதுக்காக அப்படின்னா, ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. லைட்டாக அது சிக்கிக்கும். ஸோ எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நூலில் வந்துட்டு திரிஞ்சிருக்கும். ஸோ அதை சரி பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்லீவில் மேலே வந்துட்டு ஒரு சின்ன ஆர்ச் மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த டிசைன் தான் அவங்க கேட்டது. இது வந்து ஒரு 3/4 ஸ்லீவோட டிசைன். பட் வந்து அந்த ஆர்ச் வரைக்கும் நம்மளுக்கு பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வந்து இதுக்கு நான் எப்படி மெஷர் பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி ஒரு கார்டில் வந்துட்டு கட் பண்ணிட்டேன். இது ஒரு வேஸ்ட்டு ஒரு அட்டை மாதிரி. அதை வந்துட்டு அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி, அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பட் அதனுடைய சைஸ் இப்போ வந்து எந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி பீட் லைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நம்ம கொடுப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ட்ராயிங்ஸை நான் போட்டிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த டிசைன்ஸ்க்கு மேலே இருக்க ஒர்க்ஸை ஃபுல்லாக முடிச்சுட்டு அந்த பார்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம உள்ளே என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸுக்கு வந்து நம்ம ட்ரேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப ஈஸியான மெத்தட். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்மளுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் லைனை முடிச்சுப்போம். இன்னும் கொஞ்சம் லைன்ஸ் இருக்குது, அதை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்பர் 3. இப்போ நம்பர் 3 கொடுத்து ஒரு லைன் போட்டுக்கலாம். எப்பயும் போல் நம்பர் 3 வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி பீட்ஸை ஃபுல்லாக உள்ளே விட்டுட்டு அதை ஸ்ப்ளிட் பண்ணுற ஐடியாஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீட்ஸ், ரவுண்ட் பீட்ஸ் கொடுக்கும்போது அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ சுகர் பீட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ ஃபுல்லாக முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து சுகர் பீட்ஸும் ஒரு லைன் கொடுத்தாச்சு. இப்போ ஸ்டோன் செயின் நம்ம எப்பயும் போல் ஒரு லைன் விட்டு, அதாவது ஒரு ஸ்டோன் விட்டு ஒரு ஸ்டோன் பண்ணுவோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான். இது வந்து ஸ்லீவ் ரொம்ப குட்டி ஸ்லீவ் அப்படின்றதுனால நான் ரொம்ப நம்பர் 14 எடுத்திருக்கேன். ஸ்டோன் செயின் வந்து இதான் ரொம்ப சின்னது இருக்கிறதுலையே. சேம் இதே மாதிரி தான். ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மேலே இருக்க போர்ஷன்ஸ் பார்க்கலாம். மேலே இருக்க போர்ஷன்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த லைன்ஸ் ஃபுல்லாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே பண்ண போகிறோம். அந்த லைன்ஸ் கொடுக்கும்போது அந்த ஷார்ப் எட்ஜஸ் பர்ஃபெக்டாக வரணும். ஸோ அதனால் மட்டும் நான் உங்களுக்கு இது காட்டுறேன். ஃபஸ்ட்டு சுகர் பீட்ஸ் இந்த இடத்துல என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே சேம் ஷேடு யூஸ் பண்ணிக்கலாம். கார்னர்லேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எப்பயும் போலவே 2 பீடாக அட்டாச் பண்ணிவிட்டு அந்த ஷார்ப் எட்ஜ் வரும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். இப்போ அந்த ஷார்ப் எட்ஜ் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இந்த லைன்ஸ் போடுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்து இந்த பீடோடைய சென்ட்ரலில் இருந்து த்ரெட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் கிடச்சிரும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து எந்த இடத்துல முடிக்கிறோமோ அந்த இடத்துல லாக் ஸ்டிச் போட்டு அப்படியே கூட ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த ஷார்ப் எட்ஜ் கிடைக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ப் எட்ஜ் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கும். நான் நிறைய வீடியோஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இதுலேயும் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
ஸோ அதனால் இதே மாதிரி தான் உங்களுக்கு அந்த ஷார்ப் எட்ஜஸ் எல்லாத்துக்குமே இந்த இடத்துல கொண்டு வரணும். ஸோ சேம் அதே மாதிரி தான் ஒரு பீடு எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அது சென்ட்ரல்லேருந்து. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் 3 இதுக்கும் ஷார்ப் எட்ஜ் வந்து வரணும், பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா நம்ம சென்ட்ரலில் இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணுமே. இப்போ இதோடைய சென்ட்ரலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பர்ஃபெக்டாக எந்த இடத்துல அதனுடைய ஷார்ப் எட்ஜ் முடியுதோ அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் என்ன அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக ஒரு பீட் கொடுத்து அடுத்தது நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது இன்னொரு சைடு பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக பீட் கொடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுவும் எப்பயும் போல் ஒன்று ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இதுக்கு நார்மல் த்ரெட், அதாவது ஸ்விங் த்ரெட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அந்த கோல்டு கலர்லேயே கேட்டோன்னா நம்மளுக்கு கிடைக்கும். சேம் இதே மாதிரி தான் ஷார்ப் எட்ஜஸ்க்கு ஃபுல்லாகவே. ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு பீடு வச்சுருப்பேன். ஸோ அதுதான். ஸோ நம்ம இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டோன் செயின். இதுவும் சேம் அதே மாதிரி தான். நம்ம அந்த கரெக்டாக பர்ஃபெக்டாக எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டோன் அடுத்த சைடு கொடுக்கும்போது ஒரு ஸ்டோன் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டோன் செயின் வைக்கும்போது கொஞ்சம் பர்ஃபெக்டாக வைக்கணும், இல்லைன்னா நம்ம ஸ்டிச் போடும்போது கொஞ்சம் கீழே எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு கூட நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டோனுக்கு கொண்டுட்டு வந்துடுங்க. மற்றபடி இது சேம் ஒர்க்கு தான், சேம் அதே தான். அந்த டர்ன்ஸ் வரும்போது கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ராப் ஷேப் பீட்ஸு இதுதான் வந்து அந்த ஆர்ச்சில் வச்சுருந்தாங்க ஃபைனலாக. ஸோ அதை தான் நம்ம இப்போ வைக்க போகிறோம். பட் இது கை எடுக்காமல் கண்டினியூஸாக வைக்க போகிறோம். ஆல்ரெடி நான் இது உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் மறுபடியும் சொல்லிடுறேன். அப்படியே எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் அடுத்து எந்த இடத்துல பீட் நம்ம வைக்கணுமோ அந்த இடத்துல, இது ரொம்ப பக்கத்தில் வச்சாதான் இந்த ஸ்டிச் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். கொஞ்சம் கேப் இருக்கணும்னா கூட நம்ம வந்து அந்த இடத்துல நாட் போட்டு முடிச்சுட்டு தான் அடுத்த பீடை வைக்கிற மாதிரி இருக்கும். கேப்பே இல்லாமல் நீங்கள் பீட்ஸ் வைக்கிறீங்க, அரும்பரும்பாக வைக்கிறீங்க, இல்லை இந்த ட்ராப் ஷேப் பீட்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். சேம் அதே மாதிரி தான் மறுபடியும் லாக் ஸ்டிச் போட்டு மறுபடியும் எடுத்து மறுபடியும் சேம் இதே தான். ஸோ இதை உங்களுக்கு வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டினா தான் புரியும். அந்த ஷேப் மட்டும் சேஞ்ச் பண்ணாமல் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி உள்ளே ஒர்க் பண்ண போகிறோம். இந்த சேம் இங்கே என்ன சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும் அதே சுகர் பீட்ஸ் தான் இந்த ஸ்டோன்ஸை சுற்றியும். இந்த ஸ்டோன் கலர் தான் வந்து சாரியோட கலர், கனகாமர கலர் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதே அந்த கலர் தான் அது. இது வந்து உங்களுக்கு விஷுவலுக்கு அது ரெட் கலர் மாதிரி தெரியுது. ஆக்சுவலி சுகர் பீட்ஸை சுற்றி வச்சுட்டு ஆஃப்டர் நம்ம பீட்ஸ் தான் கொடுக்க போகிறோம். சைடில் இருக்க 2 ஸ்டோன்ஸு வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ அதுக்கு வந்துட்டு சுகர் பீடு நம்பர் 3யோட நிறுத்திக்கலாம். சென்டரில் இருக்கிறதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக நம்ம லைன்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த ஷார்ப் எட்ஜ் வந்ததுக்கப்புறமா நாட் போட்டு எடுத்துக்கலாம். முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம 3 பீட் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம இந்த அதாவது கார்னரில் இருக்கிற 2க்கு கொடுத்து முடிச்சிட்டோம். இப்போ சென்ட்ரலில் இருக்கிறதுக்கு நம்ம 3 பீடை ஒரு பீடாக வச்சுக்கலாம். அந்த ஷார்ப் எட்ஜ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எங்கே அந்த ஷார்ப் எட்ஜ் இருக்கோ அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடிக்கும்போது ஒரு பீட் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து முடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் கிடச்சிரும். உங்களுக்கு அப்படி இல்லை வரல அப்படின்னா அதை மறுபடியும் பிரிச்சுட்டு கூட போடுங்க. பட் அது வர்ற வரைக்கும் பர்ஃபெக்டாக வர்ற வரைக்கும் போடுங்க. அந்த ஷார்ப் எட்ஜ் வரல அப்படின்றதுக்காக அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஸோ ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு ஸ்டோன் செயின் வச்சுக்கலாம். அதுக்கும் எப்பவும் போல் நம்ம அந்த ஸ்டோன் செயின் ஸ்டார்ட் பண்ணும்போது பர்ஃபெக்டாக அந்த எட்ஜு வந்து அந்த ஷார்ப் இதில் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் முடிக்கும்போது நம்ம எக்ஸ்ட்ராவாக கொடுத்து முடித்தோன்னா
அந்த இன்னும் மறுபடியும் அடுத்த ஷார்ப்னஸ் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்ட்டா வரலைன்னா, எஸ் டைப்ல குடுத்து கூட நீங்க பண்ணுங்க. இழுத்துட்டு கீழ கீழ வருது ஸ்டோன் செயின் அப்டின்னா, எஸ் டைப்ல குடுத்து கூட பண்ணுங்க. அந்த டர்ன்ஸ் வரும்போது ஒவ்வொரு ஸ்டோன் செயினுக்கும் நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஸோ அது ரொம்ப ஈஸி தான். ஸோ அந்த ஷார்ப் எட்ஜ் வர்ற வரைக்கும் நம்ம இப்போ போட போகிறோம். பிகாஸ் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், அந்த ஷார்ட் டர்ன்ஸ் வரும்போது கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் நம்ம அந்த செயினில் போடுற மாதிரி இருக்கும். ஸோ எவ்வளோ பெரிய கிராண்ட் டிசைனாக இருந்தாலும் எந்த மெஷர்மெண்ட்டு, ட்ரேசிங் எதுவுமே தேவை கிடையாது. நான் போட்டிருக்க மேக்ஸிமம் வீடியோஸ் எல்லாமே அப்படி தான். எந்த ட்ரேஸும் நான் அவ்வளோவா எடுக்க மாட்டேன். மோட்டிஃப்னா கூட அதுக்கு தேவைங்கிறத மட்டும்தான் எடுப்பேன். ஸோ அதனுடைய ஷார்ப் எட்ஜ் வந்துருச்சு. நம்ம இப்போ கட் பண்ணிவிட்டு நாட் போட்டு எடுத்துக்கலாம். இல்லைன்னா அப்படியே சுகர் பீட்ஸ் வச்சு அப்படியே ஜாயினும் பண்ணலாம். இதை ஃபுல்லாக அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அடுத்து வந்துட்டு ஒரு நம்பர் 4 அந்த மாதிரி கொடுத்து முடிச்சிருக்கேன். ஸோ அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு அதனுடைய லுக் தெரியும், அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது. இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ உள்ளே இருக்க ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்கலாம். உள்ளே வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இல்லை, நம்ம வந்து எப்பயும் த்ரெட் ஒர்க் தான் பண்ண போகிறோம். இது வந்து அதாவது நம்ம வாட்டர் ஃபில் பண்ணுவோம் இல்லையா, சேம் அதே மாதிரி இதுக்கு நான் 2 அதே சேம் சாரியோட கலரில் 2 கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். அதாவது 2 கலர் இல்லை, ஒரே கலரில் 2 த்ரெட் எடுத்திருக்கேன். பிகாஸ் நான் எப்பயும் பாபினில் சுற்றுவேன். ஸோ அதனால் அதை உங்களுக்கு மென்ஷன் பண்ண வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அப்படி போடும்போது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒவ்வொரு செயினுக்கு டர்ன் பண்ணிங்களாவே உங்களுக்கு அந்த பர்ஃபெக்டாக அந்த வாட்டர் ஃபில்லிங் வந்து ரொம்ப நெருக்கமாக கிடச்சிரும். ஒரு ஸ்டிச் போட்டிருக்கோம் அப்படின்னா அதை விலகி தான் போடணுன்னு இல்லை, அது பக்கத்துலேயே ரொம்ப பக்கத்துலேயே அப்படியே நெளிச்சு கொண்டு போனோம் அப்படின்னாவே உங்களுக்கு வாட்டர் ஃபில் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். சேம் டைம் வந்து நம்ம தமிழ் எழுத்து போடுவோம்ல, ஐ போடுவோம் இல்லையா, அதனுடைய கீழ் வளைவு இருக்கு இல்லையா, ஸோ அது மாதிரி கொண்டு வந்தும் போடலாம். பட் அதுவே கொஞ்சம் டர்ன்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கணும், ரொம்ப ஷார்ப் வந்துடக்கூடாது அந்த டர்ன் பண்ணுறதுல. எந்த இடத்துலையுமே ஷார்ப் வந்துடக்கூடாது. ரொம்ப முடியல நம்ம டர்ன் பண்ணியே ஆகணும் அந்த இடத்துல அப்படின்னா மட்டும் அந்த இடத்துல அந்த ஷார்ப் டர்ன் பண்ணுங்கள். அது இல்லாமல் எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம் வளைச்சே கொண்டுட்டு போங்க. இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் புரியாது, கொஞ்சம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அது பர்ஃபெக்ஷன் வரும். ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அதனுடைய ஐடியாஸ் கிடச்சி அதுக்கப்புறம் உங்களுக்கே அது பழக்கம் ஆகிடும். சேம் டைம் வந்து அந்த எப்படி சொல்கிறது, அந்த கிளாரிட்டி வந்துடும், கிளியரும் கிடச்சிரும் உங்களுக்கு. ஸோ சேம் இதே மாதிரி தான் அந்த ஃபுல்லாக அந்த உள்ள ஆர்ச் மாதிரி இருக்கு இல்லையா, அது நான் அவுட்லைன் மேலே கொடுத்துருக்கிறதுக்கு உள்ளே ஃபுல்லாக இது மட்டும் தான் பண்ண போகிறோம். சேம் டைம் ப்ளவுஸுடைய ஓவரால் டிசைன்ஸே வந்து இந்த நம்ம வாட்டர் ஃபில்லிங் போட்டோன்னா அது கம்ப்ளீட் ஆகிடும். பிகாஸ் 3 inches ஸ்லீவ் தானே, ஸோ அதனால் மெதுவாக வளைச்சி அதை அப்படியே நம்ம மேலே கொண்டு போயிட்டு அப்படியே திருப்பி மறுபடியும் எடுத்துகிட்டு வர்ற மாதிரி இருக்கும். இடையில வந்துட்டு நாட் போடலாமுன்னா கண்டிப்பாக நாட் போட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் கொண்டு போய்க்கலாம். ஏன்னா ரொம்ப இப்போ அந்த சைடில் வச்சுருக்க ஸ்டோன்ஸ் எல்லாம் தாண்டி போகும்போது நம்மளுக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ அதனால் அந்த இடத்துல எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் கொண்டு போயிட்டு முடியாதப்போ நாட் போட்டுக்கலாம். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நம்மளுக்கு லைட்டாக இந்த இடத்துல லைட்டாக கேப் இருக்குது. ஸோ அந்த கேப்பெல்லாம் உங்களுக்கு ஹை லுக்கில் வந்துட்டு கண்டிப்பாக தெரியாது. சேம் டைம் வந்து அதுதான் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் அந்த பிங்க்கை. அதாவது இது பிங்க்கில் அந்த கனகாமர கலர் சொன்னேன்ல, ஸோ அந்த கலர். ஸோ அதை எடுத்து கொடுக்கும். ஸோ அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ கஸ்டமர் கேட்ட எக்ஸாக்ட் டிசைன் இது தான்.
ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணும்போது 3/4 ஸ்லீவ்னா ரொம்பவே அழகாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் தான் என்னை இன்னும் என்கரேஜ் பண்ணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.